ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூ இயரை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஒரு சில முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் பார்த்தா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தையொட்டி பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாக்கவும் புத்தாண்டு கொண்டாடிட காவல் ஆணையாளர் பார்த்தா அலுவலகத்தில் கூட்டம் பார்த்து நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் சென்னை பெருநகரில் பணிபுரியும் கூடுதல் காவல் ஆணையாளர்கள், இணை ஆணையாளர்கள் மற்றும் துணை ஆணையாளர்கள் கலந்து கொண்டனர். 31/12/2024 அன்று இரவு 9 மணியிலிருந்து காவல் அதிகாரிகள், காவல் ஆளுநர்கள் மற்றும் ஊர்காவல் பணியினர் மூலம் கடற்கரை, வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தனி கவனம் செலுத்தி பாதுகாப்பை அதிகரிக்க காவல் ஆணையர் அவர் பார்த்தா உத்தரவிட்டிருக்காரு. முக்கிய சாலைகளில் வாகன நெரிசலை தடுத்தல், அதிவேகமாக செல்லும் வாகனங்களையும் இருசக்கர வாகன வேக பந்தயத்தில் ஈடுபவர்களையும் தடுத்து கண்காணிக்க கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைத்து விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாடுவதற்கு காவல்துறை பணி சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 31/12/2024 மாலை முதல் 1/1/2025 வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை. கடற்கரையோரங்களில் உரிய தடுப்புகள் அமைத்து முன்னேற்பாடுகள் செய்யவும். மெரினா, சாந்தோம், எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் காவல் ஆளுநர்கள், குதிரைப்படைகள் மற்றும் ஏடிவி இருக்க பாருங்க, ஆல் டெரைன் வெஹிக்கிள் எனப்படும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும். மணல் பகுதிகளில் தற்காலிக காவல் உதவி மைய கூடாரங்கள் அமைத்து பாதுகாப்பு பலப்படுத்தவும். மெரினா, சாந்தோம் பகுதி மற்றும் காமராஜ் சாலைகளில் உதவி மைய கூடாரங்கள் அமைத்தும் முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணித்து குற்ற தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் தமிழ்நாடு காவல்துறை கடலோர பாதுகாப்பு குழுமம் அவங்களும் பார்த்தா நிறையா யாரும் மூழ்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவசர கால மருத்துவ சிகிச்சைக்கு எல்லாமே ரெடியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவருடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். வழக்கு பதிவு செய்ய நேரிட்டால் பாஸ்போர்ட், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் விண்ணப்பங்களால் போலீசார் சரிபார்ப்பு செய்யும்போது பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதால நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தா சென்னை மாநகராட்சி காவல்துறை சார்பில் புத்தாண்டு கொண்டாடுறதுக்கான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் மற்றும் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதை கடைபிடிச்சு உங்களுக்கான நியூ இயரை செலிப்ரேட் பண்ண பாருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.